வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு terraceout. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எலிவேட்டர் ஸ்பீச் ஆர் எலிவேட்டர் ஸ்டேட்மெண்ட். என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, எலிவேட்டர் ஸ்பீச் அண்ட் எலிவேட்டர் ஸ்டேட்மெண்ட் என்ன அர்த்தம்னா, ஒரு கான்வர்சேஷன் 20 to 30 செகண்ட்ஸ் தான் போகணும். அது எதுக்கு எலிவேட்டர்ட்டு பேர் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எலிவேட்டர் லிஃப்ட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஒரு 10 செகண்ட்ஸ் ஆகுமா, அதுதான் 10 to 20 செகண்ட்ஸ் இல்லை 20 to 30 செகண்ட்ஸ் தான் எலிவேட்டரில் ட்ராவல் பண்ணும். அந்த இதுதான் உங்களுக்கு எலிவேட்டர் ஸ்பீச். அதனால தான் வந்துச்சு அந்த 20 to 30 செகண்ட் ஸ்பீச் எஃபிஷியன்ட் அண்ட் எஃபெக்டிவாக இருக்கிறது தான் எலிவேட்டர் ஸ்பீச்சு. அதில் எப்போ வென் டு யூஸ் கிரியேட்டிங் ஆன் எலிவேட்டர் ஸ்பீச், அதாவது கிரியேட்டிங் ஆன் எலிவேட்டர் பிட்ச்னா எலிவேட்டர் ஸ்பீச் எப்போ எப்படி பண்ணுறது, எப்படி கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை யுவர் கோல்ஸ், எக்ஸ்பிளைன் வாட் யூ டூ, அப்புறம் கம்யூனிகேட் யுவர் யூஎஸ்பி, அதுக்கப்புறம் என்கேஜ் வித் கொஷின்ஸ், புட் இட் ஆல் டுகெதர், ப்ராக்டிஸ். இந்த பர்டிகுலர் எல்லா ஸ்டெப்ஸுமே நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2 கொஷின் பார்த்துருவோம், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு. இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். அலெக்ஸ் இஸ் ப்ரிப்பேரிங் டு லான்ச் அ நியூ ப்ராடக்ட் இன் த மார்க்கெட் அண்ட் இஸ் டாக்கிங் அண்ட் இஸ் டேக்கிங் இன்புட்ஸ் ஃப்ரம் his team. Which of his ideas will help Alex in launching the product successfully? Select more than one correct answer. ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, யூஸ் த வேர்ட் ஆஃப் மவுத் அப்ரோச் டு ப்ரொமோட் த ப்ராடக்ட், adopt a delivery style that focus only on detailing the product, highlight how user friendly the product is, weave a story around the product that will connect with the audience. ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி அண்ட் டி, அதாவது ஹைலைட் ஹவு யுவர் யூசர் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் இஸ், அதுக்கப்புறம் வீவ் அ ஸ்டோரி அரவுண்ட் த ப்ராடக்ட். ஏன் ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் இல்லை பார்த்தீங்கன்னா, வேர்ட் ஆஃப் மவுத் நம்ம சம்டைம்ஸ் நெகட்டிவிட்டியாகவும் அந்த வேர்ட் ஆஃப் மவுத் இருக்கலாம், அதனால் அந்த ஆப்ஷன் இல்லை. அதுக்கப்புறம் அடாப்ட் ஆஃப் டெலிவரி ஸ்டைல் தட் ஃபோக்கஸ் ஆன் டீட்டெயிலிங் த ப்ராடக்ட். ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் தேவையில்லை, ஜஸ்ட்டு அவங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் தேவையோ அது மட்டும் தான். இப்போது நார்மலாக ஒரு ஃபோன் வாங்குறீங்க, நிறைய பேர் இப்போது உங்கள் பேரண்ட்ஸு இந்த ஃபியூச்சர் அந்த ஃபியூச்சர்லாம் பார்த்து வாங்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு ஜென்ரலாக ஒரு ஃபோன், அதுதான். அந்தமாரி ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு ப்ராடக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். அதனால தான் ஆப்ஷன் பி நம்ம சூஸ் பண்ணல, ஆப்ஷன் சி அண்ட் டி தான். ஏன்னா ஹவு யூசர் ஃப்ரெண்ட்லி த ப்ராடக்ட் இஸ்ட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், அப்புறம் அது பற்றின ஒரு ஜென்ரலைஸ்டு ஸ்டோரி சொல்கிறோம், அதாவது கனெக்ட் வித் ஆடியன்ஸ்க்கு. இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா, டீம் மெம்பர்ஸ் ஸ்பீக்கிங் அப் அண்ட் வாய்ஸிங் தர் ஒப்பீனியன் ஆர் அப்ரிஷியேட்டட் இன் ஃபியூ டைப்ஸ் ஆஃப் கல்ச்சர். Select the option from the list below in which speaking up would be appreciated. More than one correct answer. ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, எகிலிட்டேரியன் கல்ச்சர், அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலிஸ்டிக் கல்ச்சர். ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் ஏன் இல்லைட்டு நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் அண்ட் அப்ரோச்சஸ்க்கு அப்புறம் இந்த எலிவேட்டர் ஸ்பீச் அண்டு எலிவேட்டர் ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் அண்டு தேர் அப்ரிசியேஷன். இப்போ எதனால நம்ம எகிலிட்டேரியன் கல்ச்சரோ இண்டிவிஜுவலிஸ்டிக் கல்ச்சரோ ஆன்சர் சூஸ் பண்ணுவோன்ட்டு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ கலெக்டிவிஸ்டிக் கல்ச்சர், அதாவது ஆப்ஷன் ஏ பற்றி. கலெக்டிவிஸ்டிக் கல்ச்சர்னு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, எம்ஃபசைசஸ் ஆன் குரூப் ஹார்மோனி அண்டு கான்சிக்வன்சஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு கான்சென்சஸ், அதுக்கப்புறம் ஸ்பீக்கிங் அப் இஸ் அப்ரிஷியேட்டட் வென் அலைன்ஸ் வித் குரூப் கோல்ஸ். அதாவது குரூப்பாக ஒரு பர்டிகுலர் ஸ்பீக் போச்சுனாலும் சரி, இல்லை இது எப்பவுமே குரூப் தான் அப்ரிஷியேட் பண்ணும். அதாவது எம்ஃபசைசஸ் ஆன் குரூப்ட்டு ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ நம்ம பார்த்தது ஒரு இண்டிவிஜுவல் டீம் மெம்பர்ஸு, சரிங்களா, குரூப் கிடையாது, குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் இல்லை. அவங்க மெம்பர்ஸ்ட்டு மென்ஷன் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு கலெக்டிவிஸ்டிக் கல்ச்சர் வந்திருக்கும். ஆனால் இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ் டீம் மெம்பர்ஸு சொல்லியிருந்தனால பர்டிகுலர் இந்த கலெக்டிவிஸ்டிக் கல்ச்சர் வராது. நெக்ஸ்ட் ஹைரார்க்கிக்கல் கல்ச்சர். ஹைரார்க்கிக்கல் கல்ச்சர் லெவல் ஆஃப் அப்ரிசியேஷன் இஸ் மெயின்டைன்டு. அதாவது ஜூனியர் மெம்பர் வில் பி என்கரேஜ்டு லெஸ், சீனியர் மெம்பர் வில் பி என்கரேஜ்டு மோர். இந்த இதுவும் கிடையாது, இதில் எதுவும் என்கரேஜ்மெண்ட் பற்றிலாம் பேசலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எகிலிட்டேரியன் கல்ச்சர், அதில் அப்ரிஷியேட் ஸ்பீக்கிங் அப் அண்ட் ஷேரிங் ஒப்பீனியன்ஸு. ஓகே, ஷேரிங் ஒப்பீனியன்ஸ் இருக்குது ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஹைரார்க்கிக்கல் டிஃப்ரென்ஸு. ஹைரார்க்கிக்கல் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் ஷேரிங் ஒப்பீனியன்ஸ் இருக்குது. வேல்யூ, ஈக்குவாலிட்டி அண்ட் ஓப்பன் கம்யூனிகேஷன். இது பர்டிகுலர் இண்டிவிஜுவல் அவங்களோட ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு அப்ரிஷியேட் பண்ணுது. அதனால தான் எகிலிட்டேரியன் கல்ச்சரை ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருந்தோம். அப்புறம் இண்டிவிஜுவலிஸ்டிக் கல்ச்சர் இண்டிவிஜுவல் எக்ஸ்ப்ரெஷன். அதாவது இதில் ஃபஸ்ட்டு இதிலே சொல்லிட்டாங்க, இண்டிவிஜுவல் மெம்பரை எக்ஸ்ப்ரெஷன், இண்டிவிஜுவல் மெம்பரோட ஒப்பீனியனை கேட்குறதுக்கு இது அப்ரிஷியேட் பண்ணுது. அதனால தான் இண்டிவிஜுவல்ஸ் கல்ச்சரை நம்ம ஒரு ஆப்ஷனாக நம்ம சூஸ் பண்ணோம்.
Individual expressions and freedom of speech are highly valued. Speaking up and voicing or sharing opinions are appreciated, aligned with the personal autonomy and individual rights. சரிங்களா, இண்டிவிஜுவல் ரைட்ஸு, இண்டிவிஜுவல் பர்சனல் அட்டானமி எல்லாமே வந்து இந்த அலைன் பண்ணியிருக்கு இந்த இண்டிவிஜுவலிஸ்ட் கல்ச்சரில். அதனால தான் ஆப்ஷன் சி அண்ட் டி ஆன்சர். இப்போ வந்து எலிவேட் பிச் பார்த்திங்கன்னா, எலிவேட் பிச்சுட்டு சொல்லுவாங்க, இல்லை எலிவேட் ஸ்பீச்சு சொல்லுவாங்க, இல்லை எலிவேட்டர் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம எலிவேட் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எலிவேட் ஸ்பீச் இருந்தாலும் சரி, எலிவேட் பிச்சாக இருந்தாலும் சரி, நம்ம பார்த்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து யூ ஆர் ஜஸ்ட் பம்ப்டு இன்டு அ ஃபார்மர் கிளைண்ட் அட் த ஏர்போர்ட். ஆஃப்டர் எக்ஸ்சேஞ்சிங் த ப்ளசன்ட்ரீஸ் he ask how what your new company does, and you open your mouth and then pass. வேர் ஆன் த எர்த் டு யூ ஸ்டார்ட். என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட்டை வந்து ஏர்போர்ட்டில் மீட் பண்ணுறீங்க. அந்த கிளைண்ட் வந்து நீங்கள் மீட் பண்ணோன்னே நீங்கள் வந்து ப்ளசன்ட்ரீஸ்னால் உங்களுக்கு ஹவ் ஆர் யூ அந்தமாரி ஜஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, யூஆர் லுக்கிங் கிரேட் டுடே, அந்தமாரி சென்டென்ஸ்லாம் ப்ளசன்ட்ரீஸ் சொல்லுவாங்க. இது அந்தமாரி ப்ளசன்ட்ரீஸ் ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிளைண்ட் கேட்குறாங்க இந்தமாரி நியூ கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நீங்கள் வந்து அதை யோசித்து நீங்கள் சொல்கிறதுக்குள்ளே அதான் எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்ட்டு அந்தமாரி அந்த ஒரு பர்டிகுலர் நேரத்தில் தான் நம்மளுக்கு வந்து இந்த எலிவேட் பிச் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ வந்து எலிவேட் பிச் பொறுத்த வரைக்கும் 20 to 30 செகண்ட்ஸ் தான் நம்மளுக்கு அதோட டியூரேஷனே. அது எலிவேட் பிச் வந்து 20 to 30 செகண்ட்ஸில் நீங்கள் வந்து பேசி முடிக்கிறது தான் அது எலிவேட் பிச், லைக் அ ஷார்ட் எலிவேட்டர் ரைடு. சரிங்களா, இப்போ வந்து when to use an elevate pitch. Some people think that this kind of things is useful only for sales persons who need to pitch their product and services, but you can use an elevator pitch in other situation too. அதாவது எலிவேட் பிச் வந்து நிறையா பேர் வந்து ஒன்லி ஃபார் சேல்ஸ் பர்சன்ஸ் தான் இது யூஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. இது வந்து சம் அதர் சுச்சுவேஷன்ஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் சம் அதர் சுச்சுவேஷன்ஸ் தான் நம்ம வந்து கிரியேட்டிங் அண்ட் எலிவேட்டர் ஸ்பிச். அதாவது அது என்ன பர்டிகுலர் சுச்சுவேஷன்ட்டு நம்ம பார்ப்போம். அந்த கிரியேட்டிங் அண்ட் எலிவேட்டர் பிச்சில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எலிவேட்டர் பிச் வந்து எப்படி நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும், எப்படி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஐடென்டிஃபை யுவர் கோல், எக்ஸ்பிளைன் வாட் யூ டூ, அதுக்கப்புறம் கம்யூனிகேட் யுவர் யூஎஸ்பினா உங்களுக்கு யூனிக் செல்லிங் ப்ரொப்போசிஷன், அதுக்கப்புறம் என்கேஜ் வித் யுவர் கொஷின், அப்புறம் புட் இட் ஆல் டுகெதர், அப்புறம் ப்ராக்டிஸ். இதில் தான் உங்களுக்கு 6 டோட்டல் ஸ்டெப்ஸ் இருக்குது எலிவேட் பிச்சை வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அதில் வந்து ஐடென்டிஃபையர் கோல் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நீங்கள் ஆப்ஜெக்டிவ், நம்ம எதை பற்றி நம்ம வந்து ஜஸ்ட்டு திங்க் அபவுட் த ஆப்ஜெக்டிவ், எதை பற்றி நீங்கள் வந்து சொல்ல போகிறீங்க பேச போகிறீங்கன்ட்டு அந்த ஆப்ஜெக்டிவ் கிளியராக இருக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் வாட் யூ டூ. அதாவது ஃபஸ்ட்டு இப்போ நம்ம அந்த கிளைண்ட்டு இப்போ வந்து உங்கள் கம்பெனியில் எப்படி போகுது, என்ன நடக்குது அப்படி கேட்டாங்களே, அதை ஸ்டார்ட் யுவர் பிச் பை டிஸ்கிரைபிங் வாட் யுவர் ஆர்கனைசேஷன் டஸ். Focus on the problem that you solve and how you help people. If you can add information or a statistic that shows the value in what you do. Keep in mind that your pitch should excite you first. After all, if you don't get excited about what you are saying, neither you will your audience. அதாவது நீங்கள் பேசுகிறது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானவாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு குட் நியூஸாகவும் இருக்கணும். அது வந்து போரிங்காக இருக்கிறது இல்லை வந்து ஒரு பேட் நியூஸ் மாதிரி பேசுகிறது அது வந்து ஒரு நல்ல ஒரு எலிவேட் பிச்சுக்கான ஒரு இது இல்லை. அதுதான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்ல போகிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கணும். அப்போ தான் ஆடியன்ஸ்க்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அப்படிலாம் எதுவுமே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காது. அதான் சொல்ல வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மை கம்பெனி டெவலப்ஸை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சொன்னால் எக்ஸைட்மெண்ட் இல்லை சொல்கிறாங்க. மை கம்பெனி ரைட்ஸ் மொபைல் அப்ளிகேஷன் டிவைஸ் ஃபார் அதர் பிஸ்னஸ். எப்படி சொன்னால் வந்து ஓகே அதர் பிஸ்னஸ்னால் என்ன, ஓகே அப்படி ஜென்ரலாக கேட்பாங்க. இது மை கம்பெனி டெவலப்ஸ் மொபைல் அப்ளிகேஷன் தட் பிஸ்னஸ் யூஸ் டு ட்ரெயின் தர் ஸ்டாஃப் ரிமோட்லி. இந்த மாதிரி சொன்னால் உடனே கிளைண்ட்டுக்கு வந்து ஓகே அப்போது
ரிமோட்லினா அப்போ வந்து ஓகே ஸ்டாஃப்ஸ் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு ஜென்ரல் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரீஃப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுல்ல, அதுதான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வாட் யூ டூ, அதாவது என்ன கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கப்புறம் கம்யூனிகேட் யுவர் யூஎஸ்பி, அதாவது யூனிக் செல்லிங் ப்ரொப்போஷன், நம்மளோட யூனிக்கான எந்த ஒரு விஷயமோ அதை தான் நீங்கள் வந்து வெளிப்படுத்தணும் நல்லா. அதாவது we use novel approach because unlike other developers we visit other organizations and find out what people need. Although it takes a bit time, it means 95% of our clients were happy at the first version of the app. புரியுதா? என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நாவல் அப்ரோச் தான் ஒரு அப்ரோச் யூஸ் பண்ணுவோம். அதில் என்னென்னா டெவலப்பர்ஸ் வந்து ஈச் ஆர்கனைசேஷன்ஸை விசிட் பண்ணி அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நாங்கள் வந்து டெவலப் பண்ணி ஃபஸ்ட்டு ஆப் லான்ச்சில் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மூலமாக 95% ஆஃப் கஸ்டமர்ஸ் ஹாப்பி. இந்த ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டைம் ஆகணும். 95% ஆஃப் கஸ்டமர்ஸ் ஹாப்பி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கிளைண்ட்ஸ் ஆர் ஹாப்பிட்டு. அந்தமாரி நீங்கள் வந்து கம்யூனிகேட்டிவ் யூஎஸ்பி, அதாவது இதில் யூனிக் செல்லிங் ப்ரொப்போஷன். அதுக்கப்புறம் என்கேஜ் வித் அ கொஷின், அதாவது எஸ் ஆர் நோ கொஷின்ஸ்மே என்கேஜ் பண்ணோம். ஸோ ஹவு டஸ் யுவர் ஆர்கனைசேஷன் ஹேண்டில் த ட்ரைனிங் ஆஃப் நியூ பீப்புள். இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க என் ஆர்கனைசேஷன் வந்து இந்த மாதிரி ஒரு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணியிருக்கு ரிமோட் பீப்புள் ட்ரெயின் பண்ணுறதுக்கிட்டு. அதே இப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அந்த கிளைண்ட்டை அதை கான்வர்சேஷன் பண்ணும்போது கிளைண்ட் கேட்கலாம், எப்படி உங்கள் ஆர்கனைசேஷன் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க நியூ பீப்புள்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. அதுதான் உங்களுக்கு என்கேஜ் வித் அ கொஷின். அதுக்கப்புறம் புட் இட் ஆல் டுகெதர், எல்லாமே அதாவது 20 to 30 செகண்ட்ஸ் தான் இருக்கணும்னு சொன்னேன். அதனால் தேவை இருக்கிறது தேவையில்லாத சென்டென்ஸ்லாம் தூக்கிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக கிரிப்ஸ் அண்ட் அதாவது போட்டிருக்காங்க ஸ்னாப்பி அண்ட் கம்பைலிங் சென்டென்ஸாக இருக்கணும். அந்த எலிவேட் பிச் வந்து அதான் மை கம்பெனி டெவலப்ஸ் அ மொபைல் அப்ளிகேஷன் தட் ட்ரெயின்ஸ் that businesses use to train their staff remotely. This means that senior manager can spend time on other important tasks. Unlike other similar companies, we visit each organization to find exact what people need. This means that 95% of our client happy with the first version of the application. So how does your organization handle for the training of new people? இதுதான் நம்ம இப்போ டோட்டலாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து இந்த 5 ஸ்டெப்ஸ் பார்த்தது இந்த எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாடி லாங்குவேஜ் கரெக்டாக இருக்கா பார்க்குறது. அதுக்கப்புறம் லைக் எனிதிங் எல்ஸ் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். Remember how you can communicate and just important what you want to say, and if you don't practice it's likely you will be talk fast, sound unnatural and forgot important elements of your pitch. அதாவது ப்ராக்டிஸ் பண்ணலன்னா இம்பார்ட்டண்டாக பேச வேண்டியதை விட்டுருவீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக பேசுகிற மாதிரி இருக்கும். சவுண்ட் அன்நேச்சுரல்னால் நேச்சுரலாக பேசுகிற மாதிரி இருக்காது. அந்தமாரி நிறையா இது வந்து லேக் ஆகும். அதனால தான் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பேசுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. Set your goals to practice your pitch regularly. To more your practice, the more natural your pitch will be. You want to sound like a smooth conversation, not an aggressive sales pitch. ஸ்மூத்தாக பேசணும், அக்ரெசிவாக பேசக்கூடாது. அதுக்கு எல்லாத்துக்குமே ப்ராக்டிஸ் தேவை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து டிப் 1 என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் கார்டு இல்லை பிஸ்னஸ் ப்ரௌச்சர் ஷேர் பண்ணலாம். அதுமாரி அது மட்டும் இல்லாமல் டிப் 2 என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் விதமான எலிவேட் பிச் வந்து ஆல்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து அப்ராப்ரேட் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேசலாம். அதுதான் இப்போ கீ பாயிண்ட்ஸ் வந்து இப்போ நம்ம டோட்டலாக எக்ஸ்பிளைன் பண்ணதை கீ பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. அது 6 steps to follow accurate elevate speech. Identify a goal, explain what you do, communicate your USP, engage with question, put it all together, practice. இப்போ இதுதான் இந்த எலிவேட் பிச் பொறுத்துன வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.